புதுக்கோட்டை மாவட்டம் பிசானத்தூர் கிராமத்தில் மருத்துவ கழிவு ஆலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் 32வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து அப்பகுதி மக்களுடன் எமது செய்தியாளர் தேவராஜ் பழனி வழங்கிய தகவலை தற்போது பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை தாலுகாவுக்குட்பட்ட பிசானத்தூர் கிராமத்தில் தனியார் உயிரி மருத்துவக் கழிவு ஆலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அக்கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தொடர்ந்து 32 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. 32 நாட்களாக நடைபெற்று இந்த போராட்டத்தில் 3 கட்டமாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உடன்பாடு ஏற்படாததால் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அதாவது அந்த பகுதியில் மருத்துவக் கழிவு ஆலை அமைக்கப்பட்டால் பல்வேறு தொற்று நோய்கள் பரவும், விவசாயிகள் பாதிக்கப்படும், குளத்து நீர்கள் மாசுபடும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அப்பகுதி மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இப்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தவங்கள்ட்ட நம்ம அது குறித்த ஒரு இதை கேட்போம். ஐயா வணக்கங்க. அந்த போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வரீங்க, எந்த மாதிரியான உங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தா அந்த போராட்டத்தை கைவிடுவீங்க? எதனால் அந்த போராட்டத்தை தொடர்ந்து போராடிட்டு வரீங்க? புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை தாலுகா பிசானத்தூர் கிராமத்தில் மருத்துவ கழிவு ஆலை வருவதாக ஒரு கருத்து கேட்பு கூட்டத்தை அறிவித்தார்கள். போன மாதம் 9ஆம் தேதி அறிவித்தாங்க. அந்த 9ஆம் தேதி கருத்து கேட்பு கூட்டத்தில் இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அந்த இதை அறிவிக்கிறாங்க. அந்த விஷயத்தில் அமைப்பு வச்சுருக்கக்கூடிய மணிகண்டன் என்கின்ற தோழருக்கு அதை நெட்டில் பார்க்குறாரு. பார்த்துட்டு ஒரு மோசமான கருத்து, இந்த ஆலை பிசானத்தூரில் நிறுவ வர்றாங்களே அப்படின்னு சொல்லி அந்த கருத்துக்கு கூட்டத்தில் நான் பெரும்பான்மையாக நம்மளுடைய இதை பதியணும் அப்படிங்கிறதுனால கருத்தை வேண்டான்னு பதியணுங்கன்னு அவர் முயற்சி பண்ணுறாரு. அது ஒரு கூட்டமாக எங்களெல்லாம் ஒரு கூட்டமைப்பாக இருக்கக்கூடிய எங்களை கூட்டுறாரு. கூட்டிகிட்டு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இந்த ஊருக்கு பார்த்துட்டு தான் கூட்டுறாரு. கூட்டிகிட்டு முன்னமே அங்கே அந்த கூட்டமைப்பு என்ன பண்ணுச்சுன்னா, முன்னமே ஒரு ஆர்ப்பாட்டம் வைப்போம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றோம். அப்போ இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் கந்தரக்கோட்டையில் வச்சோம்னாக்கா முன்னமே வச்சுருவோம் அப்படின்னு வைக்கும் பொழுது 7ஆம் தேதி நமக்கு பர்மிஷனை ஓகே பண்ணாதனால 8ஆம் தேதி அந்த ஆர்ப்பாட்டம், களை ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். அது பெரும்பான்மையான ஒரு 500க்கு மேற்பட்ட மக்கள் கலந்துக்கிறாங்க, பகுதி பூராவும் கலந்துக்கிறாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடிக்கிறோம். 9ஆம் தேதி கருத்து கேட்பு கூட்டம். அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் எல்லாருமே ஒரு மொழியாக இந்த ஆலை எங்களுக்கு வரக்கூடாது, இதனுடைய கேடு நிறையா இருக்குது, அதாவது புற்றுநோய் வரும், சிறுநீரக கோளாறு வரும், இருதய நோய் வரும், இப்படி பல்வேறுபட்ட நோய்களை கொண்டு வரக்கூடிய அந்த ஆலை எங்கள் ஊருக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக மக்களை அன்னைக்கு எதிர்த்து தன்னுடைய பதிவை நிறையா பதிஞ்சிட்டாங்க. தொடர்ந்து 32 நாட்களாக பிசானத்தூர் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அவங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக மாவட்ட நிர்வாகம் எழுதி கொடுத்தால் மட்டுமே இந்த போராட்டத்தை கைவிடுவோம் என்று, இல்லை என்றால் தொடர்ந்து அடுத்தடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டையிலிருந்து ஜெயபல செய்திகளுக்காக தேவராஜ் பழனி.